உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ அன்னை பராசக்தியிடம் வேண்டிக் கொள்கின்றேன். உலகத்தில் வாழும் அனைத்து மனிதர்கள் வாழ்க்கையிலும் எதிர்பாராத சில தவறான நிகழ்வுகளும் நல்ல நிகழ்வுகளும் ஏற்படும் மனித வாழ்க்கையில். இது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். இயற்கையிலேயே அந்த மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும். இயற்கையில் நிலநடுக்கம், எரிமலை, பூகம்பம், சுனாமி போன்ற அல்லது புயல் வெள்ளங்களால் எதிர்பாராத பாதிப்புகள். இது இயற்கையில் நடக்கிற சில சம்பவங்கள். மனித வாழ்க்கையில் நடக்கின்ற சம்பவங்கள் ஒன்று, இயற்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஆபத்தான சூழ்நிலைகள் ஒன்று. இந்த இரண்டுமே நம்ம மனித வாழ்க்கையில பார்க்கக்கூடிய விஷயம்தான். இதில் பெரிய ஆபத்துகள் நிகழக்கூடிய வாய்ப்புகளோட நம்ம சந்திச்சிருக்கோம், உலகத்துல பார்த்திருக்கோம், உலக வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் நவக்கோள்களுடைய சஞ்சாரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நவக்கோள்களுடைய நகர்வு. சந்திரன் 2.5 நாள்ல மாறிடுவார், செவ்வாய் 1.5 மாசத்துல மாறுவார், சூரியன் 1 மாசத்துல மாறிடுவார்ங்கிற மாதிரி எல்லா கோள்களுமே அப்படி நகர்ந்துகிட்டே இருப்பாங்க. சனி பகவானும் மாறுவார், ராகு மாறுவார். இப்படி நவக்கோள்கள் பூமியை சுற்றி வருவதற்கு பேர் தான் நவக்கோள்களுடைய சஞ்சாரம் என்று பொருள், சுற்றி வருவது என்று பொருள். இந்த நவக்கோள்கள் பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை நான் அதிகமா பின்பக்கம் போயிட்டு நான் அதை எடுத்து வைக்கல, அதனால சில வருடங்கள் கூட சொல்ல முடியும். குறிப்பா 1961 2ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் ஒரே வீட்டுக்குள்ள 6 கிரகங்கள் இருந்தால் நான் பார்த்திருக்கேன். அந்த காலகட்டத்தில் பிறந்த மனிதனுடைய பாதிப்பு என்ன என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். இடையிடையே நடந்திருக்கிறது, அதை நான் பஞ்சாங்கத்தை பார்த்து தேர்வு செய்யவில்லை. அது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். இருப்பினும் இந்த மாதம் தமிழ் தேதிக்கு மாசி மாசம் 9ஆம் தேதி, ஆங்கிலத்திற்கு பிப்ரவரி 21ஆம் தேதி முதல் 10 நாட்கள் கிட்டத்தட்ட 6 கிரகங்கள் ஒரே வீட்டில் சஞ்சாரம் செய்யும். 6 கிரகங்கள், அதாவது குரு பகவானை தவிர்த்து, கேதுவை தவிர்த்து. சந்திரன் 2.25 நாள் கிரகம் என்பதனால் அவரை நம்ம எடுத்துக்க முடியாது. இந்த 10 நாட்கள் 6 கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்கும். இதனால் ஏற்படக்கூடிய நன்மை தீமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா தினசரி வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற மனித வாழ்க்கையில தசாபுத்தி சாதகமா இருக்கிறவங்களுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் நடக்க போறதில்லை. அதே மாதிரி கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி கிரகங்கள் மனித வாழ்க்கையில் பெரிய அளவில் பாதிச்சதா இது வரைக்கும் யாரும் எழுதல. சந்திராஷ்டமா அப்படிங்கிற ஒன்று மட்டும் நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம். சந்திரன் 8ஆம் இடத்துக்கு வருவதை மட்டுமே நாம பாதிக்கக்கூடிய நாளாக இருந்து அதில் சுப நிகழ்ச்சி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அந்த அடிப்படையில் என்னுடைய அனுபவ குறிப்பு என்ன, பாதிப்பு என்ன அப்படின்னா, இந்த 10 நாட்களில் பிறக்கின்ற குழந்தைகள் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஜாதகமாகத்தான் அமையும். ஏன்னா 12 வீடுகள், 9 நவக்கோள்கள். கோள்கள் இல்லாத இடமே வெறுமனே இருக்கும். கோள்கள் இருக்கிற இடத்துக்கு தான் பலன் கூட என்பது ஜோதிடம், பலன் அதிகமாக இருக்கும். கிரகங்கள் பார்த்த இடமும் பலன் தரக்கூடியதுதான். ஆனால் கிரகம் இருப்பதைத்தான் நம்ம பலமாக எடுத்துக்கிறோம். எந்த வீட்டில் இருக்காரா, ஆட்சி வீட்டில் இருக்காரா, உச்ச வீட்டில் இருக்காரா, நீச வீட்டில் இருக்காரா, பகை வீட்டில் இருக்காரான்னு எடுப்போம். அந்த அடிப்படையில் 6 கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்கும்போது ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னு சொன்னா